சவுதி அரேபியால வேலை செய்ய நம்ம தமிழ் பெண்ணுக்கு நடக்க இருந்த ஒரு பயங்கரமான விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நீங்க சவுதி அரேபியால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இருந்தாலும் ஏன் கூட ஷேர் பண்ணுங்க, நான் சவுதி வாசி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்க பேரை வெளிப்படுத்த கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பேரை மென்ஷன் பண்ணாமலே இந்த வீடியோவை நான் இந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி ஒரு சகோதரி என்கிட்ட ரீசன்ட்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வீட்டுல நடந்த பிரச்சனை என்னன்னு. அவங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஹவுஸ் குக்கா ஒரு சவுதியோட வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. 4 மாசத்துல அவங்க ஹவுஸ் குக்க தவிர வீட்டு வேலைக்காரியாக ட்ரீட் பண்ணிருக்காங்க, கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களை பாத்துக்க சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டுல இருக்க வயசானவங்களை பார்க்க சொல்லுவாங்க, அவங்க அண்ணனோட வீட்டுல போய் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த வேலைனா பயங்கரமா இருந்ததால அவங்க சொன்னாங்க, நான் குக்கு வேலைக்கு தான் வந்தேன், அந்த வேலையை தவிர நான் வேற வேலை செய்ய முடியாது அப்படி சொல்லும் போது அவங்க மிரட்டு இருக்காங்க. மரியாதையா வேலை செய்யற மிரட்டும் போது கொஞ்சம் ஹார்ஷா பேசும்போது அவங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. இந்த விஷயத்த பாபாவோட அண்ணன் வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுல இதே மாதிரி முன்னாடி வேலை செஞ்ச பெண்ணுக்கும் சேம் பிரச்சனை தான், பட் அவன் மேல திருட்டு பழி போட்டு அவளை மிரட்டி ரொம்ப வருஷமா வேலை பார்த்தாங்க, கடைசியில அவன் முடியாம இருக்கிறதாலதான் அவருக்கு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே இவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. அலர்ட் ஆகி என்ன பண்ணாங்கன்னா அதுக்கேத்ததான் அவங்க ப்ரிப்பேரா இருந்தாங்க. அவங்க அலர்ட் ஆயிட்டு அதுக்கேத்ததான் ப்ரிப்பேரா இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும், இவங்க சவுண்டா என்னால இதெல்லாம் செய்ய முடியாது சொன்னோன்னே அந்த நாளைக்கு அந்த குடும்பம் பிளான் பண்ணிருச்சு இவங்க மேல திருட்டு பழி போடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஈவினிங் டைம்ல அந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணு பாபா ரூமை செக் பண்ணுமா, சோ நீ ரூமை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ரூமை செக் பண்ணணும்னால உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் ஸ்கார்ஃப் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் மொபைல் கேமரா திருப்பி ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. உங்க பாபா உள்ள போயிருக்காரு. உள்ள போய் செக் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டு ஒரு நெக்லஸ் எடுத்து உள்ள வச்சுட்டு அது எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு பெரிய ஒரு நாடகம் ஆட்டினாங்களாம். இவங்கள அமைதியா அவங்கள பேச எல்லாம் விட்டுட்டு கடைசியா மொபைல்ல போய் பார்த்தா அது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ ரெக்கார்ட் ஆனோன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பிரதருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஊருக்கு. அதே மாதிரி அது வீடியோ அங்க சேவ் பண்ணிட்டு அவர் பிரதர் பாபாக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை நாங்க பெருசாக கூடாதுன்னா அக்காவை நல்லபடியா ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நாங்க ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு சொன்னோம். அவங்கள எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அவங்கள பத்திரமா ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாம. அவங்க இங்க ஊருக்கு 3 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. சோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வேற யாருக்கும் வரக்கூடாது, அது எங்களால லீகலா சண்டை போட முடியாது, சமாதானம் பேசிட்டு நாங்க ஊருக்கு வந்துட்டோம். ஆனா இதே மாதிரி நம்ம தமிழ் பெண்ணுங்களுக்கு இதை பத்தி ஐடியா இல்லாம மாட்டிக்க சான்சஸ் இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வேலைக்கு போறீங்கன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வீடியோ பாக்குற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அங்க நடந்திருக்கு, அது வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா சவுதி வாசியை கிட்ட சொல்லுங்க, நான் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யாரு உங்க சொந்தக்காரங்கள ஹவுஸ் மேடா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சவுதி வாசியை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.